படத்தை கஷ்டப்பட்டு எடுத்தோம் அதனால பாருங்கன்னு சொல்ல விரும்பல. படத்தோட பாட்டை பாருங்க, ட்ரெய்லர் பாருங்க, படத்தை பார்த்தவங்களோட ரிவ்யூஸ் கேளுங்க. அதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக படத்தை பாருங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் கூட ரிவ்யூ நீங்கள் ஆனஸ்டாக எங்களுக்கு சொல்லுங்க. ஆராதனாவோட மெயின் காஸ்ட் ஹீரோ வந்துட்டு பார்க்க போறோம். ஹாய் ப்ரோ, இந்த மூவியோட ஜர்னி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக. வணக்கம், என் பேர் ஆரோ சக்கரவர்த்தி. ஆராதனாவோட ஜேர்னி பற்றி சொல்லணும்னா, ஆரம்பத்தில் ஒரு பேஷன் ப்ராஜெக்டாக ஆரம்பித்தது மாலத்தி அவங்க டைரக்டருக்காக. அதுலேருந்து போய் ஒரு ஃபேமிலியாகி எல்லாருமே இந்த படத்தில் நாங்கள் வேறு எவ்வளோ தூரம் வேலை செய்யணுமோ அவ்வளோ தூரம் எல்லாருமே ஒரு ஃபேமிலியும் ஆகிட்டோம். எனக்கு முக்கியமாக வந்து இந்த நீங்கள் படத்தை பார்த்தீங்க, இந்த படத்தில் வந்துட்டு எண்டிங்கில் எனக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஆரம்பத்தில் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஸோ இதை அங்கே கொண்டு போய் வைக்கணும், எல்லாருக்கும் புரியணும், ப்ளஸ் வந்துட்டு அது தெரியவும் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்க போது எனக்கு அந்த சேலஞ்சு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த லாஸ்ட் பார்ட் தான் கொஞ்சம் என்னடா மாறிட்டாரு அப்படின்னு யோசித்தேன். இது அது இல்லை. ஆமாம். ஸோ ஓகே, ஓவரால் எங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. ஸோ மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படத்தை கஷ்டப்பட்டு எடுத்தோம் அதனால் பாருங்கன்னு சொல்ல விரும்பல. படத்தோட பாட்டை பாருங்கள், ட்ரெய்லர் பாருங்கள், படத்தை பார்த்தவங்களோட ரிவ்யூஸ் கேளுங்க. அதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்துட்டு ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் கூட ரிவ்யூ நீங்கள் ஆனஸ்ட்டாக எங்களுக்கு சொல்லுங்கள்.